அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்திலிருந்து ரொம்ப முக்கியமான வினையான குளோரின் அமோனியாவுடன் வினை புரிதல். இந்த வினை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குளோரின் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு வாயு, Cl2 அதோட ஃபார்முலா. அதே மாதிரி அமோனியான்னு சொல்கிறப்ப அதுவும் ஒரு வாயு, அதோட ஃபார்முலா NH3. இப்போ இவங்க எப்படி வினை புரியுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, இது 2 விதமாக இந்த வினை நடக்குது. எப்பன்னா, குளோரினை விட அதிகமான அளவுக்கு அமோனியா, மிகையளவு அமோனியா எடுக்கிறப்ப அப்போ வினை ஒரு மாதிரி எடுக்குது. அமோனியாவை விட குளோரினை மிகையளவு அதிக அளவு எடுக்கிறப்ப அப்போ வினை ஒரு விதமாக நடக்குது. அப்போ இந்த ரெண்டு விதமாக வினை நடக்கிறப்ப கிடைக்கிற விளைபொருள்களை பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்குது. ஸோ அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல குளோரின் அதிக அளவு அமோனியா கூட எப்படி வினை புரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வினைகளுக்கான சமன்பாட்டை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, குளோரின் அதிக அளவு அமோனியா கூட வினை புரியுது. அதிக அளவு அமோனியா அப்படிங்கிறப்ப கிடைக்கிற விளைபொருள்களில் கண்டிப்பாக நைட்ரஜன் இருக்கிறார், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்க, இது எத்தனை ஸ்டெப்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல குளோரினும் அமோனியாவும் வினை புரியுறாங்க. நான் சொல்லிட்டேன், மிகையளவு அதிக அளவு அமோனியான்றப்ப கண்டிப்பாக N2 வாயு உருவாகும். ப்ளஸ் இப்போ இவங்க 2 பேரும் வினை புரிஞ்சு HCl கொடுக்குறாங்க. H இருக்கா, Cl இருக்கா, நைட்ரஜன் கேஸ் போயிடுச்சுன்னா Hயும் Cலும் வினை புரிஞ்சு HCl. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த வினையில் HCl உருவாயிருக்கு. இது ஒரு அமிலம், கரெக்டா? இந்த அமிலம் என்ன பண்ணுது, இங்கே நம்ம சேர்க்கறது யாரு, அமோனியா தானே. அமோனியா ஒரு காரம், அதுக்கு காரத்தன்மை இருக்கும். அப்போ குளோரின் கூட அமோனியான்ற காரம் வினை புரியிறப்ப உருவாகிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அது அந்த அமோனியா கூட வினை புரியுது. அப்போ HCl போட்டுடுறேன், அமோனியா கூட வினை புரியுது. இவங்க 2 பேரும் அமிலமும் காரமும் வினை புரிஞ்சு அமோனியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பை உருவாக்குறாங்க. இந்த சமன்பாடுகளை பேலன்ஸ் பண்ணிடலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் சமன்பாடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கேயும் 3 ஹைட்ரஜன் வரணும். 3 போட்டுடலாமா? ஐம் சாரி, அதுக்கு முன்னாடி நைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது, இங்கே 1 நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ 2 போடுறேன். அப்போது ஹைட்ரஜன் என்ன ஆகிடுது, 2 3 6 ஆகிடுது. அப்போ இங்கே HCl என்ன வரணும், 6 வரணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ Cl எத்தனை ஆயிடுச்சு, 6 Cl ஆயிடுச்சு. இங்கே எத்தனை Cl இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போது 3 போடுறோம். இப்போ 3 2 6. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா? ரைட், முதல் சமன்பாடு முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே உருவாகிற ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் இந்த அமோனியா கூட வினை புரியுது. இங்கே எவ்வளோ மோல்கள் உருவாயிருக்கு, 6 மோல் HCl உருவாகுது. ஸோ இந்த 6 மோல் HClலும் அமோனியா கூட வினை புரியும். ஸோ இங்கே 6 இருக்கிறதுனால அந்த 6 தூக்கி தான் இங்கே போடணும், சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். 6 Cl இருக்குது, இங்கே 1 Cl தான் இருக்குது. அதனால நான் இங்கே 6 போட்டுடுறேன். இப்போ N என்ன ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் N இருக்குது, இங்கேயும் 6 போட்டுடுறேன். நீங்கள் 3மே 6 தானே இருக்குது, அப்போ அது போட தேவையில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் காரணம் சொன்னேன். இங்கே உருவாகிற HCl தான் அமோனியா கூட வினை புரியுது. இங்கே 6 மோல்கள் உருவாகுது, அந்த 6 மோல்கள் HClலும் அமோனியா கூட வினை புரியும். ரைட், இந்த வினை 2 ஸ்டெப்பில் நடந்திருக்கு. அப்போ ஓவராலாக ஒட்டு மொத்தமாக இங்கே என்னதான் வினை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த 2 வினைகளையும் நம்ம கூட்ட போகிறோம். இப்போ காமனாக இருக்கிறத நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கேன்சல் பண்ணிடலாம். இந்த பக்கம் 6 HCl இருக்குது, கேன்சல் பண்ணுறேன். இந்த பக்கமும் 6 HCl இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ பாருங்கள், மொத்தம் 3 Cl2 கரெக்டாக, ப்ளஸ் எத்தனை NH3, 8 NH3 gives N2 உண்டாயிருக்கு, ப்ளஸ் 6 NH4 Cl. புரியுதா உங்களுக்கு எப்படி எழுதணும்னு?
ரைட். அடுத்தது அதிக அளவு குளோரின் எடுத்துக்க போகிறோம். அது கூட அமோனியா எப்படி வினை புரிய போகுது. அமோனியாவை நான் எடுத்துக்கிறேன். அது கூட அதிக அளவு குளோரின். ஸோ இவர் வந்து அதிக அளவு. இங்கேயும் HCl உருவாகும். ஸோ அதனால் HCl போட்டுடுறேன். இப்போ இங்கே குளோரின் அதிக அளவு இருக்குல்ல, அதனால் இங்கே என்ன விளை பொருள் ஃபார்ம் ஆகும்னா NCl3. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதிக அளவு அமோனியா அப்படிங்கிறப்ப முதல் ஸ்டெப்பில் நைட்ரஜன் வாயு உருவாகும். அதிக அளவு குளோரின் அப்படின்னு சொல்கிறப்ப NCl3 நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு உருவாகும். இதுதான் ரெண்டு வினைகளையும் வேறுபடுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நல்லா கொஞ்சம் மைண்டில் ஏற்றிட்டோம்னா ஈக்குவேஷனை தப்பு இல்லாமல் எழுதிடுவோம். ரைட்டு. இப்போ முடிஞ்சு போச்சு. இந்த HCl உருவாகுது. இந்த உருவான HCl அமிலன்றதுனால அது என்ன பண்ணும், இந்த அமோனியா கூட இந்த HCl வினை புரியும். ஸோ HCl + NH3 என்ன உருவாகும், அமோனியம் குளோரைடு உருவாகும். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3H இருக்குது. ஸோ இங்கே நான் 3 போடுறேன். H பேலன்ஸ் ஆயிடுச்சு. குளோரின் பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, அதனால் இங்கே 3 போடுறேன். ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சா. இங்கே உருவான HCl தான் அமோனியா கூட வினை புரியுது. இங்கே எவ்வளோ HCl உருவாயிருக்கு, 3 மோல், அதனால் 3 போடணும். புரியுதா உங்களுக்கு. இங்கே ஏன் அதே நம்பர் போடுறோம்னா இங்கே உருவாகிறது தான் இங்கே வினை புரியுது. இப்போ 3H இருக்குது, இங்கே 3H இருக்குது, 6H இருக்குது. ரைட்டா. இங்கே வந்து 4H இருக்குது, 6H 4H. எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதையுமே 12 ஆக்கிடலாம், இதையுமே 12 ஆக்கிடலாம். ரைட்டா. இப்போ இங்கே 3 போட்டிங்கன்னா 3 12 ஆயிடுச்சு. இந்த இருக்க 3H நம்மளால் எடுக்க முடியாது. கரெக்டா. இங்கே 3 நைட்ரஜன் இருக்கிறதுனால நம்ம இங்கே 3 போட்டுருவோம். அப்போ பாருங்கள் எல்லாமே பேலன்ஸ்டாக ஆகிடுது. புரியுதா உங்களுக்கு. அதிக அளவு குளோரின் கூட வினை புரிகிறப்ப முதல் ஸ்டெப்பில் NCl3 தான் உருவாகும். கூட உருவாகிற அமிலமான HCl அமோனியாவுக்கு காரத்தன்மை இருக்கிறதுனாலும் அதுக்கு அமிலத்தன்மை இருக்கிறதுனாலும் 2 பேரும் தானாகவே வினை புரிஞ்சு அமோனியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பை உருவாக்குறாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக அங்கே என்ன வினை நடக்குது அப்படிங்கிறதுக்கான சமன்பாடை நம்ம எழுதிடலாம். காமனாக இருக்கிறத அடிக்கணும். இந்த பக்கம் 3HCl இருக்குது, இந்த பக்கம் 3HCl இருக்குது, இங்கே ஒரு NH3 இருக்குது, இங்கே 3 NH3 இருக்குது. ஸோ மொத்தம் 4 NH3 ப்ளஸ் 3 Cl2 gives NCl3 ப்ளஸ் 3 NH4 Cl. சரியா. இப்படி தான் அமோனியா அதிக அளவு குளோரினுடன் வினை புரிஞ்சு இந்த விளைபொருள்களை உருவாக்குது. ஸோ நம்ம எக்ஸாமில் வந்து இந்த கொஷின்ஸை கேட்குறப்ப மெமரைஸ்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் இருக்குது. அதிக அளவு அமோனியான்றப்ப N2, குறைந்த அளவு அமோனியா அதிக அளவு குளோரின் அப்படிங்கிறப்ப NCl3. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈஸியாக ஈக்குவேஷன்ஸை தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.